किस देनी الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا
فضل الله عليكم ورحمته ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. ऐ वो लोगों जो ईमान लाए हो, शैतान के कदमों पर मत चलो और जो நம்பிக்கை கொண்டவர்களே, ஷைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். எவர் ஷைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றுகிறாரோ அவரை வெட்கங்கெட்ட தீய செயல்களை செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லாவிட்டால் உங்களில் ஒருவர் தூய்மையடைய இயலாது. ஆனால் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ தூய்மை செய்கிறான். அல்லாஹ் மிகவும் கேட்பவனும் நிரந்தரமான அறிவு கொண்டவனும் ஆவான். அல்லாஹ் தஆலா இந்த வசனம் தவிரவும் மனிதகுலத்தை ஷைத்தானிடமிருந்து தப்பவும் அவனது அடிச்சுவட்டில் செல்லாது இருக்கவும் எச்சரிக்கை செய்கிறான். ஷைத்தான் இறைவனுக்கு கட்டுப்படுவதில்லை என்பதனால் இக்கட்டளை இடப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்கின்றான், அவனுடன் பகைமை பாராட்டுகின்றான். இறைவனுக்கு கட்டுப்படாமல் அவனது கட்டளைக்கு மாறு செய்பவன் தன்னை பின்பற்றுபவரையும் தான் செய்வதன்படியே நடத்துவான் என்பது வெளிப்படை. பிறகு அதன் விளைவாக ஷைத்தான் தானும் நரகத்தின் விறகாகி தன்னை பின்பற்றுபவரையும் நரகத்தின் விறகாக்கி விடுகின்றான். அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக ஷைத்தானிடம் கூறுகிறான், உன்னை பின்பற்றுபவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன். அவர்களது தங்குமிடம் நரகமாக இருக்கும். இவை அனைத்தும் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமாக விளங்கக்கூடிய எதிரி என்று தெளிவாக விளக்கியவாறு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மனிதனுக்கு இதற்கு பிறகும் புரியவில்லையா? எனவே இந்த பகைவனிடமிருந்து தப்புங்கள். மார்க்கத்தை சிறிதும் பொருட்படுத்தாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நரகம் என்றால் என்ன என்றும் தெரியாது, ஜன்னத் என்றால் என்ன என்றும் தெரியாது. அவர்களுக்கு இறைவனுடைய இருப்பு குறித்தும் நிச்சய உறுதி இல்லை, அல்லது மார்க்க விவகாரங்களை புரிவதும் இல்லை, புரிய விரும்புவதும் இல்லை. இந்த நாடுகளில் இஸ்லாம் பற்றி சிலர் படிக்கிறார்கள் என்றாலும் அறிவு என்ற அளவில் மட்டும் படிக்கிறார்கள், அல்லது எங்களுக்கு மார்க்கம் அல்லது இஸ்லாம் பற்றி தெரியும் என்று கூறுவதற்காக படிக்கின்றார்கள். அவர்களுடைய அறிவு மேலெழுந்த வாரியாகவும் புத்தக அளவிலும் இருக்கும். சிலர் இவ்வாறும் இருக்கிறார்கள். ஆட்சேபனை அல்லது குறை காணும் கண்ணோட்டத்தில் குர்ஆனை படிக்கின்றார்கள், இஸ்லாம் பற்றி தெரிந்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த போதனை மற்றும் சிறப்பு குறித்து சிறிதும் பாடம் கற்பதில்லை. ஷைத்தானின் ஆதிக்கத்திலிருந்து வெளிவருவதும் இல்லை. இறைவனை பற்றிய தேட்டமும் அவர்களிடம் இல்லை. மேலும் அந்த தேடுதலில் ஆர்வமும் கொண்டிருப்பதில்லை. அத்தகைய மக்களும் ஷைத்தானின் பின்னால் செல்பவர்கள்தான். ஆனால் சிலர் இவ்வாறும் இருக்கிறார்கள். ஈமான் கொண்டதாக வாதித்துக் கொண்டு தம்மை நம்பிக்கையாளர் என்று கூறிக்கொண்டு பிறகும் ஷைத்தான் பின்னால் செல்பவர்களாக இருக்கின்றார்கள். அல்லது தம்மை அறியாமல் சில அமல்களை செய்து அல்லது அல்லாஹ்வின் அணைப்பில் வருவதற்கு முழுமையாக முயற்சி செய்யாமல் ஷைத்தானின் அடிச்சுவற்றில் செல்பவர்கள் ஆகின்றனர் அல்லது ஆக முடியும். எனவே
அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் நம்பிக்கையாளர்களை ஷேத்தானின் அடிச்சுவட்டில் செல்லாதீர்கள் என்று எச்சரிக்கின்றான். மோமீன்களை எச்சரிக்கின்றான். நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், நாங்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்டோம், எனவே நாங்கள் கவலையிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று கருதாதீர்கள். ஷைத்தானின் தாக்குதல்களில் இருந்து, ஷைத்தானை பின்பற்றுவதிலிருந்து கவலையற்றவர்கள் என்று அவர்கள் தம்மை கருதுகிறார்கள். இல்லை, அல்லாஹ் கூறுகிறான், ஒரு நம்பிக்கையாளரும் கூட ஒரு நம்பிக்கையாளர் அல்லாதவரை போன்றே ஷைத்தானின் பிடியில் வர முடியும். ஷைத்தானின் ஆபத்து அதனை போன்றதுதான். எனவே ஒவ்வொரு மோமீனுடைய கடமை என்னவென்றால், ஷைத்தானின் பிடியிலிருந்து தப்புவதற்கு எப்போதும் அல்லாஹ்வை நினைவில் கொள்ள வேண்டும். ஷைத்தான் முதல் நாளிலிருந்து மனிதனை நல்வழியிலிருந்து விலக்குவதற்கு அல்லாஹ்விடம் அனுமதி வாங்கியிருக்கிறான். அதுவும் இவ்வாறு வாதிட்டு அனுமதி வாங்கினான். எனக்கு மனிதனை குழப்புவதற்கும் என்னை பின்தொடர வைப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு வழியிலும் அமர்ந்து அவனை குழப்புவேன். பல்வேறு சாக்கு போக்குகளால் அவனை என்னை பின்தொடரச் செய்வேன். பெரும்பாலான மக்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று ஷைத்தான் வாதிட்டான். எனவே இவை அனைத்தும் உலகில் நடக்க காண்கிறோம். எந்த அளவுக்கென்றால், அல்லாஹ் வார்னிங் செய்திருந்தோம், எச்சரிக்கை செய்திருந்தோம். ஈமானை வாதிப்பவர் கூட ஷைத்தானின் பின்னால் செல்கிறார்கள். உதாரணமாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். ஒருவர் ஒரு நம்பிக்கையாளரை வேண்டுமென்றே கொலை செய்துவிட்டால் அவருக்கு தண்டனை நரகமாக இருக்கும். தற்போது முஸ்லிம் உலகில் நடப்பதெல்லாம் என்ன? ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு ஷைத்தானின் பின்னால் போகின்றனர். பிறகு நிர்பந்தத்தினாலும் அனுமதியின்றி தீவிரவாதிகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலமும் தாக்குதல் தொடுக்கின்றார்கள், எவரையாவது கொல்கின்றார்கள். இவை அனைத்தும் ஷைத்தானிய செயல்கள் ஆகும், நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்பவையாகும். ஷைத்தானின் ஏமாற்றத்திற்குள்ளாகி ஜன்னத்திற்கு செல்வது என்ற பெயரால் இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன. இன்ன வேலையை செய், ஜன்னத்திற்குள் செல் என்று ஷைத்தான் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வேலையை செய்தால் நீங்கள் ஜன்னத்திற்கு போக மாட்டீர்கள், ஜஹன்னத்துக்கு தான் போவீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஷைத்தானுக்கு பின்னால் போகிறீர்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா மூமினுக்கு கூறுகின்றான், உங்கள் மீது எப்போதும் பார்வையை வைத்திருங்கள். ஷைத்தானின் அடிச்சுவட்டில் நாம் செல்லவில்லையே என்று பார்த்து கொண்டிருங்கள். சிறிய சிறிய விஷயங்களை மறுத்து ஷைத்தானின் அடிச்சுவட்டில் செல்கிறீர்களா, அல்லது பெரும் பெரும் பாவம் செய்தவாறு ஷைத்தானின் பின்னால் போகிறீர்களா என்று பார்க்க வேண்டும். தீவிரவாதிகளான கொலைகாரர்கள் மட்டும்தான் ஷைத்தானின் பின்னால் போவார்கள் என்பதன்று. அதற்கு உதாரணம் நான் தந்தேன். மாறாக மனிதன் வெளிப்படையாக சின்னஞ்சிறு கட்டளையை விட்டு விலகினாலும் ஷைத்தான் பக்கமே போகின்றான். எனவே அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையான மூமினாவதற்கு அதிக அளவில் எச்சரிக்கை தேவை. ஷைத்தான் தாக்குதல் தொடுக்கும் பொழுது, மனிதனை குழப்பும் போது, மனிதன் அதனை எளிதாக புரிந்து கொள்ளத்தக்க அளவில் அவனது வழிமுறை இருப்பதில்லை. அல்லது ஷைத்தான் மனிதனை குழப்பும் பொழுது, தீமையின் பக்கம் தூண்டும் பொழுது, அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமையின் பக்கம் எடுத்துச் செல்லும் போது வெளிப்படையாக இவ்வாறு செய்,
கட்டுப்படாதே, அல்லாஹ்வை விட்டு விலகு, இன்ன தீமையை செய் என்று கூறமாட்டான். மாறாக நன்மையின் போர்வையில் தீமையின் பக்கம் எடுத்துச் செல்கிறான். ஆதமுக்கு கூட கட்டளையை விட்டு விலகுமாறு ஷைத்தான் கூறிய போதும் நன்மையை சான்று காட்டியே விலக்கினான். நான் ஓதிய வசனம் இதன் பக்கம் ஒளியூட்டுகிறது. தீமைகள் எவ்வாறு பரவுகின்றன என்று காட்டுகிறது. மனிதன் ஷைத்தானின் அடிச்சுவட்டில் செல்லும் பொழுது எவ்வாறு தீமை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவி பரவி ஒரு பரந்த பகுதியை தமது பிடியில் எடுத்துக்கொள்கிறது என்று காட்டுகிறது. ஓர் அடியிலிருந்து இன்னொரு அடி எடுத்து வைக்கின்றான் என்றால் அம்மனிதன் தீமையை பரப்புகிறான் என்று பொருள். ஆரம்பத்தில் ஒரு தீமை மிகவும் சிறியதாக தெரிகிறது, அல்லது இந்த தீமை தனக்கோ சமூகத்திற்கோ என்ன சேதத்தை விளைவித்து விடப் போகிறது என்று மனிதன் கருதுகிறான். ஆனால் அது பரந்த வட்டத்தில் பரவும்போது அல்லது பெருமளவில் மக்கள் அத்தீமையை செய்ய தொடங்கும் போது அல்லது அதிலிருந்து கண்களை மூடிக்கொள்கின்றார்கள் அல்லது சமுதாயத்தின் மீது கொண்ட பயத்தால் அதனை தீமை என்று கூற பயப்படுகிறார்கள் அல்லது தாழ்வு மனப்பான்மை கொண்டு சமுதாயத்தின் பார்வையில் நமது மதிப்பை தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்று கருதி மௌனமாக இருந்து விடுகிறார்கள் அல்லது அமல் செய்வதில்லை. பெரும்பாலான காரியங்கள் சமுதாயத்தில் சுதந்திரம் என்ற பெயரால் நடக்கின்றன. அரசும் அவற்றை ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அவை தீமைகளாக இருக்கின்றன. பிறகு இந்த சமுதாயத்தில் உதாரணமாக வெளிப்படையில் சிறிய தீமையாக இம்மக்களின் பார்வையில் இருப்பது பர்தா. பர்தா என்பது பெண்களின் உரிமையை பறிப்பதாக கருதப்படுகிறது. சமுதாயத்தில் இந்த பர்தாவுக்கு எதிராக நிறைய கூறப்படுகிறது. அவர்களின் பார்வையில் இது ஒன்றும் தீய காரியமில்லை, எனவே இதற்கு ஒரு ஷரியத் கட்டளை தேவையில்லை என்று கூறுகின்றார்கள். சில இளம்பெண்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு இரையாகி மக்கள் என்ன சொல்வார்கள், அல்லது அவர்கள் நண்பர்கள் விரும்ப மாட்டார்கள், அல்லது பள்ளிகள் அல்லது கல்லூரியில் மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் பர்தாவை கேலி செய்வார்கள் என்று கருதி அணிவதில் சிரத்தை காட்டுவதில்லை. ஷைத்தான் இது ஒரு சாதாரண விஷயம் என்று கூறுகிறான். இந்த கட்டளையை விட்டுவிட்டு உங்கள் தூய்மையை முடிவுக்கு கொண்டு வருவது எவ்வாறு? சமுதாயத்தின் பேச்சிலிருந்து தப்புவதற்காக உங்கள் துப்பட்டா, ஸ்கார்ஃப், நிகாஃபை கழற்றிவிட்டால் ஒன்றுமாகாது, மற்ற இஸ்லாமிய காரியங்களை தான் செய்கிறீர்களே என்கிறான். ஆனால் அப்போது பர்தாவை கழற்றக்கூடிய இளம்பெண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த யோசனை இருப்பதில்லை. இது எத்தகைய கட்டளை என்றால் இது திருக்குர்ஆனில் கூறப்பட்ட கட்டளையாகும். பெண்களின் வெட்கம் என்பது அவர்களின் பேணுதல் மிக்க உடையாகும். பெண்களின் தூய்மை ஆண்களுடன் தேவையற்ற கலந்துரையாடல்களில் இருந்து தவிர்த்து கொள்வதில் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வின் அருளால் எத்தகைய அஹ்மதி இளம்பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் பர்தா குறித்து ஆண்களின் ஆட்சேபனை எழும்போது வாயை அடைக்கும் பதில் தந்து விடுகிறார்கள். இது எமது செயல், நாங்கள் இதனை விரும்புகிறோம், நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எமது பர்தாவை கழற்றுமாறு நிர்பந்தித்து எங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறீர்கள். எங்களது ஆடைகளை எங்களுக்கு ஏற்ப அணிந்து கொள்ள எங்களுக்கும் உரிமை உள்ளது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இவ்வாறும் சிலர் இருக்கிறார்கள். அஹ்மதியாக இருந்து கொண்டும் கூட இந்த சமூகத்தில் பர்தா அணிவதும் ஸ்கார்ஃப் அணிவதும் மிகவும் சிரமமாகும், எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்கிறார்கள். பெற்றோர்களும் கூட சிறு வயதிலிருந்து பெண்களிடம் இதனை உருவாக்க வேண்டும். அதாவது இஸ்லாமிய போதனையை அமல் செய்யாமல் இருப்பதில்தான் வெட்கம் வர வேண்டுமே ஒழிய இறை கட்டளையை ஒப்புக்கொள்வதில் அல்ல
என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இவ்வாறு இளைஞர்களிடம் சமுதாய சுதந்திரத்தின் காரணமாக சில தீமைகள் மௌனமாக நுழைகின்றன. சில பையன்கள் சில தீமைகளால் பீடிக்கப்படுகின்றனர். பிறகு மற்ற தீமைகளும் அவர்களிடம் வரத் தொடங்குகின்றன. அதனாலும் அவர்கள் பீடிக்கப்படுகின்றார்கள். எனவே ஷைத்தானிடமிருந்து தப்புவதற்காக வீடுகளிலேயே அத்தகைய ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய தேவை உள்ளது. அவனது ஒவ்வொரு தாக்குதலில் இருந்தும் தப்பிப்பது மட்டுமின்றி அவனது தாக்குதலுக்கு பதில் தரவும் வேண்டும். ஷைத்தானின் அன்பை அன்பு என்று கருதி அவனை உங்கள் வாழ்வில் நுழைய விடாதீர்கள். மாறாக எப்போதும் இஸ்திக்ஃபார் செய்தவாறு அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் வருவதற்கு ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். ஷைத்தானிடமிருந்து தப்பிக்க மிக பெரும் அடைக்கலம் அல்லாஹ்வே ஆவான். எனவே இந்த வழிகட்ட காலத்தில் இஸ்திக்ஃபார் செய்தவாறு அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் வர முயற்சி செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் மனிதன் அல்லாஹ்வின் அடைக்கலத்துக்குள் வர முடியும். எந்த மனிதனும் தெரிந்து கொண்டே எந்த தீமையின் பக்கமும் செல்ல மாட்டான். இதனால் நஷ்டம்தான் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டே மனிதன் அதனை செய்ய முயல்வது என்பது இயல்புக்கு மாற்றமானது. ஒரு உண்மையான மூமீனுக்கு நன்மையையும் தீமையையும் தெளிவாக அவன் கூறிவிட்டான். நன்மை தீமைகளை பற்றி அல்லாஹுடைய போதனைக்கு ஏற்ப தேடியவாறு செய்யவும் விலகவும் மனிதன் முயற்சிக்க வேண்டும். ஷைத்தானுக்கு தெரியும், எதுவரை மனிதன் இறைவனது அடைக்கலத்தில் இருப்பானோ, அவனை சார்ந்திருப்பானோ, அதுவரை அவனுக்கு நஷ்டம் விளைவிக்க இயலாது. எனவே ஷைத்தான் மனிதனை இந்த அடைக்கலத்திலிருந்து வெளியேற்றி மனிதன் பாதுகாப்புடன் இருக்கும் கோட்டையிலிருந்து வெளியேற்றி பிறகு அவனை தன் பின்னால் வர வைக்கின்றான். அல்லாஹ்வின் அடைக்கலத்திலிருந்து வெளியேறுவதற்கு முதலில் ஷைத்தான் மனிதனுக்கு நன்மையின் பக்கம் ஆசை காட்டிதான் வெளியேற்றுகிறான். நன்மையின் ஆசை காட்டிதான் ஒரு மோமீனை அல்லாஹ்வின் அடைக்கலத்திலிருந்து வெளியேற்றவும் முடியும். சிலவேளை மனிதன் நன்மையின் பெயரில் மனிதனின் மீது அனுதாபம் காட்டும் பெயரில் மற்றவருக்கு உதவி செய்வதன் பெயரில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிமுகம் ஏற்படுகிறது. சிலவேளை இது தீய விளைவுக்கு காரணமாகிறது. எனவே ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் வீட்டில் இல்லாத போது ஒரு பெண்ணை பார்க்க வீட்டிற்கு செல்வதை தடை செய்துள்ளார்கள். இதற்கு காரணம் ஷைத்தான் மனிதனது நரம்புகளில் இரத்தம் போன்று ஓடுகிறான். இந்த கட்டளையில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிப்படை விதியை கட்டளையாக கூறியிருக்கின்றார்கள். அந்நிய ஆடவருடன் ஒருபோதும் சுதந்திரமாக பெண்கள் இணைந்து இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதனால் ஷைத்தானுக்கு தனது வேலையை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஆகவே சுதந்திரம் என்ற பெயரில் இளம்பெண்கள் இளைஞர்களுடன் சந்தித்தல், தனியாக சந்தித்தல் தவறாக கருதப்படாத நிலையில் இங்கு இந்த சமூகத்தில் அகமதிகள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். பிறகு அறிவற்ற ஆண்கள் பெண்களால் மட்டுமே தீமைகள் பரவுவதில்லை, மாறாக இதுவும் காண கிடைக்கிறது. திருமணமான மக்கள் கூட சுதந்திரம் மற்றும் நட்பு என்ற பெயரில் வீடுகளுக்குள் வந்து போவது, எந்த தடையும் இன்றி பழகுவது பிரச்சனைகளை உருவாக்குகிறது. நாளடைவில் அந்த குடும்பங்கள் சீரழிந்து விடுகின்றன. எனவே நமக்கு இறைவன் இந்த பேருபகாரம் செய்திருக்கின்றான். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஒப்புக்கொள்ளும் வாய்ப்பை தந்துள்ளான். இஸ்லாத்தின் ஒவ்வொரு கட்டளையின் ஹிக்மத்தையும்
நமக்கு புரிய வைத்திருக்கின்றான். ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு கட்டளையும் எந்த கேள்வியோ மறுப்போ இன்றி அமல்படுத்த வேண்டும். இது நமது கடமையாகும். இக்காலத்திய தீமைகளில் டிவி உள்ளது, இன்டர்நெட் உள்ளது, இன்னும் சில தீமைகள் உள்ளன. பெரும்பாலான தீமைகளை ஆய்வு செய்தால் பெரியவரிலிருந்து சிறியவர் வரை ஃபஜ்ர் தொழுகையை நேரத்தில் தொழாமைக்கு காரணம் இரவில் நீண்ட நேரம் டிவி பார்த்து கொண்டிருப்பது அல்லது இன்டர்நெட்டில் அமர்ந்து புரோகிராம் பார்த்து கொண்டிருப்பது. இதன் விளைவாக அதிகாலையில் கண்கள் திறக்கவில்லை. இன்னும் சொல்வதாயின் அத்தகைய மக்களுக்கு அதிகாலை தொழுகைக்காக எழ வேண்டும் என்ற கவனம் இருப்பதில்லை. இவ்விரண்டும் அல்லது இதுபோன்ற வீணானவை எத்தகையது என்றால் அவை ஓரிரு முறை தொழுகைகளை வீணாக்குவதில்லை. மாறாக அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டால் தினந்தோறும் இதுவே நடைமுறையாகிறது. இரவு வெகு நேரம் டிவி பார்த்து கொண்டே இருப்பர் அல்லது இன்டர்நெட்டில் உட்கார்ந்திருப்பர். காலையில் தொழுகைக்காக எழுவது அவர்களுக்கு சிரமம் ஆகிவிடும். இன்னும் சொல்வதாயின் எழவே மாட்டார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தொழுகைக்கு எந்த முக்கியத்துவமும் தருவதில்லை. தொழுகை ஒரு அடிப்படை விஷயமாகும். அதனை நிறைவேற்றுவது எல்லா நிலையிலும் அவசியமாகும். எந்த அளவுக்கென்றால் போர் மற்றும் துன்பம் அல்லது நோயின் நிலையிலும் கூட மனிதன் உட்கார்ந்து தொழலாம், படுத்து கொண்டும் தொழலாம். யுத்த நிலையில் அல்லது பிரயாணத்தின் நிலையில் கசர் செய்து சுருக்கி தொழலாம். ஆனால் எவ்வாறு இருப்பினும் தொழவே வேண்டும். பொதுவான நிலைமைகளில் ஆண்கள் ஜமாத்துடன் தொழ வேண்டும், பெண்களும் நேரத்தில் தொழ வேண்டும் என்று கட்டளை உள்ளது. ஆனால் ஷைத்தான் வெறும் உலக நிகழ்ச்சிகளின் ஆசையை காட்டி தொழுகையிலிருந்து விலக்கி கொண்டு சென்று விடுகின்றான். இன்டர்நெட் எத்தகையது என்றால் அதில் பல்வேறு புரோகிராம்கள் உள்ளன, பிறகு அப்ளிகேஷன்கள் உள்ளன. போன்கள் மூலமாகவும் ஐபேட் மூலமாகவும் அவனை சோதனையில் போட்டுக்கொண்டே செல்கிறான். முதலில் அவற்றின் மூலம் நல்ல புரோகிராம்கள் பார்க்கப்படுகின்றன. எவ்வாறு அவனது அட்ராக்ஷன் உள்ளது? முதலில் நல்ல புரோகிராம்கள் பார்க்கப்படுகிறது. பிறகு ஒவ்வொரு அசுத்தமானதும் நல்லொழுக்கத்தை நாசமாக்குவதுமான புரோகிராம் அதன் மூலம் பார்க்கப்படுகிறது. பல வீடுகளில் நிம்மதியின்மைக்கு காரணம் மனைவியின் உரிமை தரப்படுவதில்லை, குழந்தைகளின் உரிமையும் தரப்படுவதில்லை. காரணம், இரவில் ஆண்கள் இன்டர்நெட் மூலம் டிவி மூலம் வீணான புரோகிராம் பார்ப்பதில் மூழ்கி விடுகின்றார்கள். அத்தகைய வீடுகளில் உள்ள குழந்தைகளும் அதே சாயலுக்கு உள்ளாகின்றார்கள். அவற்றையே அவர்களும் பார்க்கின்றார்கள். ஆகவே ஓர் அஹ்மதி வீடு இந்த எல்லா தீமைகளில் இருந்து விலக முயற்சிக்க வேண்டும். ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாளரை ஷைத்தானின் தாக்குதலில் இருந்து காப்பாற்ற எவ்வளவு கவலை இருந்தது. ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தமது சஹாபாக்களை ஷைத்தானிடமிருந்து தப்ப துஆ கற்றுத்தந்தார்கள், எவ்வாறு ஒரு திரண்ட துஆவை கற்றுத்தந்தார்கள். இதனை ஒரு சஹாபி இவ்வாறு விளக்குகிறார். அன்னார் எங்களுக்கு ஒரு துஆ கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வே, எமது உள்ளத்தில் அன்பை உருவாக்குவாயாக, எங்களை சீர்திருத்துவாயாக, எம்மை அமைதியின் வழியில் நடத்துவாயாக, எம்மை இருளில் இருந்து ஈடேற்றி ஒளியின் பக்கம் எடுத்துச் செல்வாயாக, எங்களை வெளிப்படையான மறைமுகமான தீமைகளில் இருந்து காப்பாற்றுவாயாக, எங்களது கண்கள் காதுகளில் அதே போன்று எங்கள் மனைவி மக்களின் மீதும் பர்க்கத்தை போடுவாயாக, எம் மீது கருணையுடன் திரும்புவாயாக. நிச்சயமாக நீயே தௌபாவை ஒப்புக்கொள்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவாய். எம்மை உமது நியாமத்துகளுக்கு
நன்றி செலுத்துபவர்களாகவும் அவற்றின் நன்மைகளை கூறுபவர்களாகவும் அதனை ஏற்பவராகவும் ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, எம் மீது நிஅமத்துகளை முழுமைப்படுத்துவாயாக. ஆக இந்த துஆ உலகியல் தவறான சந்தோஷங்களில் இருந்து தப்புவதற்கும் எல்லா வகை தீமைகளில் இருந்து தப்பவும் ஷைத்தானின் தாக்குதல்களில் இருந்து தப்பவும் செய்ய வேண்டிய துஆவாகும். இன்று கூட உலகில் மகிழ்ச்சியின் பெயரால் பல்வேறு வீணான காரியங்கள் நடக்கின்றன. மனிதன் காதுகள் மற்றும் கண்களின் பர்க்கத்துக்காக துஆ செய்யும் போது அமைதியை பெறவும் இருளிலிருந்து ஒளியின் பக்கம் செல்ல முயற்சியும் செய்யும் போது மனைவியின் உரிமையை நிறைவேற்ற துஆ செய்யும் போது சந்ததிகளை கண்குளிர்ச்சிக்கு காரணமானவர்களாக ஆக்க துஆ செய்யும் போது பிறகு வீணான தீய மகிழ்ச்சியின் பக்கம் இருந்து தன்னாலேயே அவனது கவனம் விலகிவிடும். இவ்வாறு முழு வீட்டையும் ஷைத்தானிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு உரிய ஒரு காரணியாக ஒரு மோமீன் ஆகிவிடுகிறார். ஆகவே எந்த காலகட்டத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமோ அது ஏதோ ஒரு நாட்டின் விவகாரம் அல்ல, மாறாக முழு உலகின் நிலையும் இதுதான். ஊடகங்கள் நம்மை ஒருவரை ஒருவர் அருகில் கொண்டு வந்து விட்டன. துரதிர்ஷ்டவசமாக நன்மைக்கு அருகில் கொண்டு வருவதற்கு பதில் ஷைத்தானுக்கு பின்னால் செல்வதில் அதிகமாக அருகில் கொண்டு வந்து விட்டது. அத்தகைய நிலையில் ஓர் அஹ்மதிக்கு மிக அதிகமாக, முன்னரை விட அதிகமாக தனது நிலையில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். அல்லாஹ் தாலா நமக்கு MTA-வை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் தாலா நமக்கு ஜமாஅத்தின் அறிவு மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்காக வெப்சைட்டும் தந்துள்ளான். நாம் நமது அதிக கவனத்தை இதன் பக்கம் செலுத்தினால் பிறகு நமது கவனம் அல்லாஹ்வை நெருங்குவதன் பக்கம் இருக்கும். ஷைத்தானிடமிருந்தும் நம்மை விலக்குவதாக இருக்கும். சந்தோஷத்திற்காக பிற டெலிவிஷன் சேனல்களை பார்ப்பதாயினும் கூட இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெற்றோர் தாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பிள்ளைகளையும் கண்காணிக்க வேண்டும். பிறகு நல்ல ஒழுக்கமான புரோகிராம்களை காண வேண்டும். அசுத்தமும் வீணானவையும் எங்கிருந்தாலும் அதிலிருந்து தப்ப வேண்டும். இது வெறும் வெட்கமின்மை, அதிருப்திக்கு உரிய விஷயங்களின் பக்கமே எடுத்துச் செல்கிறது. அல்லாஹ்விடமிருந்து இடைவெளியை உருவாக்குகிறது. ஆனால் இத்தகைய விஷயங்களில் இருந்து ஓர் அஹ்மதி வீடு கண்டிப்பாக தவிர்ந்திருக்க வேண்டும். வீட்டில் உள்ள எல்லோரும் அமர்ந்து குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை MTA-வில் ஹுத்பாவை கேளுங்கள். இது தவிர குறைந்தபட்சம் தினமும் ஒரு முறை MTA-வில் புரோகிராம் பாருங்கள். எந்த வீடுகளில் இவ்வாறு செய்யப்படுகிறதோ அல்லாஹ்வின் அருளால் அவ்வீடு முழுவதும் மார்க்கத்தின் பக்கம் சாய்ந்திருப்பதை காண முடிகிறது. பிள்ளைகளும் கற்கிறார்கள், பெரியோரும் கற்கிறார்கள். இதன்படி அமல் செய்தால் நிச்சயமாக இதனால் மார்க்க பயன் ஏற்படுகிற அதே வேளையில் ஷைத்தானிடமிருந்து விலகவும் முடிகிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதன் பக்கமும் கவனம் ஏற்படுகிறது. வீடுகளுக்கு இதனால் அமைதியும் கிடைக்கும், இதில் பர்க்கத்தும் உருவாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் நமக்கு கற்றுத் தந்தது போன்று ஒரு தாய் எனக்கு எழுதியிருக்கிறார், எனது மகன் 17 வயது வரை நன்றாகத்தான் இருந்தான். தொழுகை போன்றவற்றை செய்து வந்தான். மஜ்லிஸ் வேளைகளில் மகிழ்ச்சியுடன் பங்கு கொண்டான். ஆனால் பெரியவனானதும் அவனுக்கு சிறிது சுதந்திரம் கிடைத்ததும்
அவனது நண்பர்களின் காரணத்தால் மார்க்கத்தை விட்டு முற்றிலும் விலகிவிட்டான். அந்த வயதில் பையன்களுக்கு சுற்றுப்புறத்தின் தாக்கம் ஏற்படுகிறது என்பது சரிதான், ஏற்படலாம். ஆனால் பெற்றோருக்கு பிள்ளைகளுடன் நட்பு தொடர்பு இருந்தால், நல்லது கெட்டதை வித்தியாசப்படுத்தி கூறினால், வீட்டு சூழ்நிலையை மார்க்க சூழலாக ஆக்கினால், நான் இப்போது கூறியது போன்று எந்த உலகியல் ரீதியாக மகிழ்ச்சிக்கான சாதனங்கள் தரப்பட்டுள்ளதோ அதே மகிழ்ச்சிக்கான சாதனங்கள் மூலமாகவே தர்பியத்திற்கான ஏற்பாட்டையும் இறைவன் ஏற்படுத்தியுள்ளான். இவை அனைத்தையும் ஒன்றாக அமர்ந்து பார்க்கும் பொழுது, அதிலிருந்து பயனடையும் பொழுது பிள்ளைகளுக்கும் ஓர் உணர்வு ஏற்படும். வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும் பொழுது அவர்கள் வெளியில் செல்ல மாட்டார்கள், வீணானவற்றில் ஈடுபட மாட்டார்கள், வெளியில் அமைதியை தேட மாட்டார்கள். மாறாக தமது வீட்டிலேயே அமைதியை பார்ப்பார்கள். பிறகு பெற்றோருக்கு இதுவும் கடமையாகும். பிள்ளைகளை பள்ளியுடன் இணைக்க வேண்டும். கிளை அமைப்புகளின் புரோகிராம்களில் இணையுங்கள். இங்கு நான் கிளை அமைப்புகளிடமும் கூறுவேன், ஜமாத் அமைப்பிடமும் கூறுவேன். குறிப்பாக கிளை அமைப்புகளிடம் கூறுவேன். காரணம், அவர்கள் தமது உறுப்பினர்களை பராமரிக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் வைத்து எளிதாக பராமரிக்க முடியும். ஹுத்தாமை பராமரிக்க வேண்டும், லஜ்னாவை லஜ்னா பராமரிக்க வேண்டும். குறிப்பாக அத்ஃபால் மற்றும் இளைய ஹுதாம்களை பராமரிப்பது அவசியம். நாசிராத் மற்றும் இளம்பெண்களை பராமரிப்பதும் அவசியம். இது கிளை அமைப்புகளின் பெரும் பொறுப்பாகும். அவர்களை ஜமாத்துடன் உறுதியாக இணையுங்கள். ஹுதாம்கள் ஒரு ஹுதாம் குழுவை உருவாக்க வேண்டும். அது பல்வேறு இயல்புள்ளவர்களை, இளைஞர்களை இணைப்பதாக இருக்க வேண்டும். ஆனால் அதிகமான புகார்கள் இளம்பெண்கள் பற்றி இருக்கிறது. லஜ்னா அமைப்பில் 15 வயதுக்கு பிறகு எல்லா சிறுமிகளும் லஜ்னாவில் இணைகின்றார்கள். ஒரே ஒரு அமைப்பு தான். சில பெரிய வயது பெண்கள் சிறுமிகளுடன் எவ்வாறு நடக்கிறார்களோ, குறிப்பாக பொறுப்பாளர்கள், அவர்களது செயல்கள் மார்க்கத்தில் இருந்து விலக்காவிட்டாலும் மஜ்லிஸின் புரோகிராம்களில் இருந்து நிச்சயமாக விலக்கிவிடுகின்றன. பொறுப்பாளர்கள் தமது நடைமுறைகளை எவ்வாறு வைக்க வேண்டும் என்றால், அன்புடன் அவர்களை மார்க்கத்துடன் இணைக்க வேண்டும், பள்ளியுடன் இணைக்க வேண்டும், தமது மஜ்லிஸுடன் இணைக்க வேண்டும், ஜமாத்துடன் இணைக்க வேண்டும். அதுவன்றி ஷைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றான். எங்கு ஒரு பலகீனம் ஏற்படும், எங்கு ஏதாவது ஒரு பொறுப்பாளர் பற்றி புகார் எழும், அங்கு நாம் தாக்குதல் தொடுத்து அவர்களை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கின்றான். நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஒப்புக்கொண்டுள்ளோம். இதன் காரணத்தினால் இக்காலத்தில் இவர் மூலமாக, மஸீஹ் மவ்ஊத் மூலமாக ஷைத்தானுடன் கடைசி யுத்தம் உள்ளது. ஆனால் நாம் நமது அமல் மூலமாக ஷைத்தானுக்கு வாய்ப்பு தந்தோம் என்றால், நாம் நமது பிள்ளைகள், இளைஞர்களுக்கு பொறுப்பாளர்களின் நடத்தை காரணமாக ஷைத்தான் அனுதாபம் காட்டும் வகையில் அவர்களை தனது ஆதிக்கத்தில் கொண்டு வந்துவிட்டால், பிறகு அந்த பொறுப்பாளர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் மஸீஹ் மவ்ஊதின் உதவியாளர்கள் அல்ல, மாறாக ஷைத்தானின் உதவியாளர்கள் ஆவர். எனவே ஒவ்வொரு பொறுப்பாளரும் குறிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். தம்மையும் ஷைத்தானின் தாக்குதலில் இருந்து தப்புவிக்க வேண்டும்.
ஜமாத்தின் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த அருளை தந்துள்ளான். இதனை புரிவது அவசியமாகும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது அவசியமாகும். இவ்வாறு ஒவ்வொரு உணர்வுள்ள அறிவுள்ள அகமதிகளும் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களும் மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்தவாறு பெரும் உபகாரம் செய்து அவர்களை அஹ்மதியத்தை ஏற்கும் வாய்ப்பு தந்து அல்லது அஹ்மதி வீடுகளில் பிறக்கச் செய்து இருக்கின்றான். மசீஹே மவுதை ஏற்க வாய்ப்பு தந்துள்ளான். அவரது வருகைக்கான முன்னறிவிப்பை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துள்ளார்கள். அவர் இக்காலத்தில் ஷைத்தானை தோல்வியடைய செய்ய வேண்டியுள்ளது. எனவே எவரும் தனது பேரளவிலான பெரியவர்கள் அல்லது பொறுப்பாளர்களின் நடைமுறை காரணத்தால் தம்மை மார்க்கத்தை விட்டு விலக்கி கொண்டு விட வேண்டாம். மாறாக ஷைத்தானுக்கு தோல்வியை தருவதில் மசீஹே மவுதுக்கு உதவியாளராக வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நான் கேட்பவனும் அறிபவனும் ஆவேன். உங்களிடம் ஷைத்தானின் தாக்குதல் பற்றி எவ்வளவு பயம் உள்ளது என்று நான் அறிகிறேன். நீங்கள் அவனிடமிருந்து தப்புவதற்காக முயற்சியும் துஆவும் செய்வதையும் அறிகிறேன். எனவே நான் உங்கள் துஆவை கேட்பேன். நீங்கள் துஆ செய்யுங்கள். சில வேளைகளில் சூழ்நிலை உங்களுக்கு சில எண்ணங்களை உருவாக்கி விடுகிறது. அந்த சுற்றுப்புறத்திலிருந்து தப்பவும் துஆ செய்யுங்கள். அதன் மூலம் மனிதன் ஷைத்தானுடைய சொல்லை கேட்கின்றான். அந்த சூழ்நிலை காரணமாக நீங்கள் ஷைத்தானின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு துஆ செய்யுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நல்ல நியத்துடன் செய்யப்படும் முயற்சிகள் மற்றும் துஆக்கள் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். நீங்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதுபோன்று குறிப்பாக எவரிடம் மார்க்க பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் ஜமாத் மக்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பில் இருப்பவர்கள் தமது சொல்லையும் செயலையும் இறைவனது திருப்திக்கு ஏற்ப அமைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களின் காரணத்தால் எவரையும் ஷைத்தானின் பிடியில் மாட்ட விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடம் தூய்மையாக கலப்பற்ற நிலையில் துஆ செய்யுங்கள். மாறாக எவ்வகையிலும் எந்த ஜமாத் நபரும் ஷைத்தானுக்கு பின்னால் செல்பவராக இருக்கக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், அவ்வாறு கலப்பற்ற முறையில் செய்யப்படும் துஆக்களை நான் கேட்பேன். உங்களுக்கும் எவர் மீது ஷைத்தான் தாக்குதல் தொடுக்கின்றானோ அவர்களுக்கும் வழிகாட்டல் தந்து கொண்டிருப்பேன். அதன் மூலம் அவனது தாக்குதல்களில் இருந்து தப்ப முடியும். அதுவன்றி அல்லாஹ்வின் உதவி அவனுக்கு முன் குனிதல் இல்லாமல் நீங்கள் ஷைத்தானின் தாக்குதல்களில் இருந்து தப்புவது சாத்தியமில்லை. அல்லாஹ்வின் உதவியை தேடுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஷைத்தான் கூறியிருந்தான், என்னை பலவந்தமாக தடுக்காவிட்டால், எனக்கு அவகாசம் தந்தால் நான் மனிதனை வழிகெடுப்பேன். அதற்காக முழுமையாக முயற்சி செய்வேன். அந்த முயற்சியில் ஷைத்தான் எந்த அளவுக்கு போகிறான், ஒரு சாதாரண மூமின் ஒருபுறம் இருக்கட்டும், ஷைத்தான் வலிமார்களை கூட கடைசி நேரம் வரை தனது ஆதிக்கத்தில் கொண்டு வர முயற்சிக்கின்றான். இந்த முயற்சி எவ்வாறு இருக்கும் என்றால், மரணித்து கொண்டேயாவது தனது ஆதிக்கத்தில் வரத்தக்க ஒரு செயலை செய்ய வைக்க விரும்புகிறான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையில் ஒரு மனிதர் தனது கனவை குறிப்பிட்டார். அந்த கனவை கேட்ட பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இந்த கனவு ஓர் வியக்கத்தக்க விஷயத்தில் முடிந்துள்ளது. ஷைத்தான் மனிதனை விதவிதமான வடிவத்தின் மூலமாக ஏமாற்ற விரும்புகிறான். ஆனால் உமது விளைவு மிக நன்றாக உள்ளதாக தெரிய வருகிறது.
ஏனென்றால் இந்த கனவின் முடிவு நல்ல இடத்தில் நிகழ்ந்துள்ளது. ஒரு மனிதர் தனது கனவை கூறிக்கொண்டிருந்தார். அவரது கனவின் முடிவிலிருந்து அவர் ஷைத்தானின் தாக்குதலில் இருந்து தப்பிவிட்டதாக தெரிய வந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பிறகு கூறினார்கள், பெரும்பாலும் இவ்வாறு நடக்கிறது. மனிதன் ஷைத்தானின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ்வின் அருள் இருந்தால் தப்பிக்கிறான். பிறகு அன்னார் கூறினார்கள், ஓர் வலியுல்லாவின் சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. அவருக்கு மரண தருவாயில் அவரது கடைசி வார்த்தை இப்போது இல்லை, இப்போது இல்லை என்பதாக இருந்தது. வலியுல்லா மரணித்துக் கொண்டிருக்கும் பொழுது மரண தருவாயில் அவரது நாவிலிருந்து இந்த சொல் இப்போது இல்லை, இப்போது இல்லை என்ற சொல் வந்தது. அவரது சீடர் ஒருவர் அருகில் இருந்தார். இதனை கேட்டு மிகவும் வியந்தார். என்ன விவகாரம் இது? இந்த வலியுல்லா இவ்வாறு இப்போது இல்லை, இப்போது இல்லை என்று ஏன் கூறினார் என்று இரவும் பகலும் அழுது அழுது அவரது மரணத்திற்கு பிறகு துஆ கேட்டார். நல்லது. ஒரு நாள் கனவில் அந்த ஒலியுல்லாவுடன் இவருக்கு சந்திப்பு நிகழ்ந்தது. அவரிடம் அது குறித்து கேட்டார். உங்கள் கடைசி வார்த்தை என்ன? ஏன் இவ்வாறு இப்போது இல்லை, இப்போது இல்லை என்று கூறினீர்கள் என்று கேட்டார். அந்த வலியுல்லா பதில் சொன்னார், ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனையும் மரண வேளையில் தாக்குகின்றான். அவரது ஈமானின் ஒளியை கடைசி வேளையில் பறிப்பதற்காக அவ்வாறு செய்கின்றான். அவன் தனது வழக்கம் போல் என்னிடமும் வந்தான். என்னையும் முர்த்ததாக்க விரும்பினான். மார்க்கத்திலிருந்து விலக்க விரும்பினான். நான் அவனது காரியத்தை நடக்க விடாத போது என்னை பார்த்து, நீ எனது கையிலிருந்து தப்பிவிட்டாய் என்றான். எனவே நான் இப்போது இல்லை, இப்போது இல்லை என்றேன். அதாவது நான் மரணிக்காதவரை எனக்கு திருப்தி கிடைக்க இயலாது. நிச்சயமாக நான் உனது எல்லா குழப்பங்களில் இருந்தும் தப்பிக் கொண்டிருக்கின்றேன் தான். எனினும் எதுவரை எனது உயிர் இருக்குமோ அதுவரை நீ குழப்பிக் கொண்டுதான் இருப்பாய். எனவே எதுவரை எனது உயிர் வெளியேறாதோ அதுவரை நான் உன்னிடமிருந்து தப்பிவிட்டேன் என்று கூற இயலாது. ஆக இதுவே அல்லாஹ்வின் வழிமார்களின் தகுதியாக அவர்கள் நம் முன் நிலைநாட்டியிருக்கிறார்கள். ஆக எப்படியேனும் அல்லாஹ்வின் வலிமார்களை கூட தீய முடிவுக்கு உள்ளாக்கி அவர்களை நரகத்தில் போட வைக்க வேண்டும் என்பது ஷைத்தானின் முயற்சியாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனாகி ஒரு மோமீனுக்கு இது மிகவும் பயப்பட வேண்டிய இடமாகும். எந்த ஒரு அலட்சியமான ஒரு வார்த்தை கூட அவனை ஷைத்தானிடம் எடுத்து சென்று விடலாம். அதற்காக எப்போதும் தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் செய்து வர வேண்டும். பிறகு மனிதனிடம் ஷைத்தானுடைய தாக்குதல் குறித்து இன்னொரு இடத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஷைத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்காக அவனது அமல்களை குழப்பம் உள்ளதாக்குவதற்காக எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். நன்மையான பணிகளில் கூட அவனை வழிகெடுக்க விரும்புகிறான். ஏதாவது ஒரு குழப்பத்தில் போடுவதற்கு திட்டமிடுகின்றான். உதாரணமாக தொழுகிறார், அதில் கூட காட்டுதல் போன்ற கலப்படங்களை செய்ய விரும்புகிறான். மனிதன் தொழுகின்றான், நன்மையான செயல்தான். ஷைத்தான் அவனது உள்ளத்தில் ஏதாவது ஒரு காட்டுதலின் காரியத்தை போட விரும்புகிறான். அதன் மூலம் குழப்பம் உருவாவதற்காகவும் தொழுகை கலப்பற்றதாக இல்லாமல் போகவும் செய்கிறான். பிறகு கூறுகிறார்கள், இமாமத் செய்பவரையும் கூட இந்த சோதனையில் போட விரும்புகிறான். இந்த தாக்குதலில் இருந்து ஒருபோதும் அச்சமற்று விடக்கூடாது.
ஏனென்றால் அவனது தாக்குதல் கட்டுப்படாதவர் மற்றும் தீயவரிடம் பகிரங்கமாக இருக்கிறது. தீயவரும் கட்டுப்படாதவரும் உலகத்தில் மூழ்கி தடம் புரண்டு மார்க்கத்தில் இருந்து விலகி இருக்கின்றனர். எனவே அவர்கள் மீது பகிரங்கமாக தாக்குதல் தொடுக்கின்றான். அவர்கள் ஒரு வகையில் அவனது இரையாக இருக்கின்றார்கள். ஆனால் அவன் தூயவர்கள் மீதும் கூட தாக்குதல் தொடுக்க தயங்குவதில்லை. நல்லவர்கள் தூயவர்கள் ஆகிய அவர்களின் மீது தாக்குதல் தொடுப்பதிலிருந்தும் அவன் விலகுவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தாக்குதல் தொடுத்து விடுகின்றான். எவர்கள் இறைவனது அருளின் கீழ் இருக்கிறார்களோ, ஷைத்தானது நுட்பத்திலும் நுட்பமான விஷமங்களில் இருந்து விழிப்புடன் இருப்பார்களோ, அவர்கள் அவற்றில் இருந்து தப்புவதற்காக துஆ செய்கிறார்கள். எவர்கள் குறைபாடும் பலகீனமும் உள்ளவராக இருப்பார்களோ, அவர்கள் அவ்வப்போது தாக்குதலுக்கு உள்ளாகின்றார்கள். ஆகவே மூமின்கள் எப்போதும் அல்லாஹ்விடம் துஆ மற்றும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஷைத்தானுடைய ஒவ்வொரு விஷமத்தில் இருந்தும் அவன் நம்மை காப்பாற்றுவானாக. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இஸ்திக்ஃபாரின் பக்கம் கவனமூட்டியவாறு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா எப்போதும் இஸ்திக்ஃபார் செய்யும் ஏற்பாட்டை செய்துள்ளான். மனிதன் ஒவ்வொரு பாவத்திற்காகவும், அது வெளிப்படையானதாக இருப்பினும் மறைவானதாக இருப்பினும், அது பற்றி தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும், கை கால்கள் நாக்கு காது கண் இவை எல்லாவற்றின் பாவத்தில் இருந்தும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்க வேண்டும். கூறினார்கள், இக்காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ என்ன? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். எங்கள் இறைவா, நாங்கள் எங்களுக்கே அநீதி இழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால், நாங்கள் நஷ்டவாளர்களை சார்ந்தவராக ஆகிவிடுவோம். பிறகு ஓரிடத்தில் நமக்கு போதனை செய்தவாறு கூறுகிறார்கள், இறைவனது கட்டளைகளை அவமரியாதையாக பார்க்காதீர்கள். தற்காலிக தத்துவங்களின் தாக்கம் உங்கள் மீது ஏற்பட வேண்டாம். ஒரு குழந்தையை போன்று ஆகி அவனது கட்டளையின் கீழ் செல்லுங்கள். தொழுங்கள் தொழுங்கள், அதுவே எல்லா ஆற்றல்களின் சாவியாகும். நீங்கள் தொழுகைக்காக நிற்கும் பொழுது சம்பிரதாயமாக செய்யாதீர்கள். மாறாக தொழுகைக்கு முன் வெளிப்படையான உது செய்வது போன்று மறைமுகமான உதுவும் செய்யுங்கள். உங்கள் உறுப்புகளை அல்லாஹ் அல்லாதவற்றை விட்டு கழுவி விடுங்கள். வெளிப்படையாக தண்ணீரால் உங்கள் உறுப்புகளை கழுவுகிறீர்கள். அதனை போன்று உங்கள் உறுப்புகளையும் உள்ளத்தையும் அல்லாஹ் அல்லாதவற்றை விட்டும் கழுவி விடுங்கள். அப்போது நீங்கள் இரு உதுவுடன் நில்லுங்கள். தொழுகையில் நிறைய துஆ செய்யுங்கள். அழுவதையும் கதறுவதையும் வழக்கமாக்குங்கள். அதன் மூலம் உங்கள் மீது கருணை காட்டப்படுவதற்காக அவ்வாறு செய்யுங்கள். சத்தியத்தை கடைபிடியுங்கள். சத்தியத்தை கடைபிடியுங்கள். அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். எப்போதும் ஒவ்வொரு விவகாரத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று உறுதி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கிறான். மனிதன் அவனையும் கூட ஏமாற்ற முடியுமா? அவனுக்கு முன்னால் கூட தந்திரங்களை செய்ய முடியுமா? தனது கிளர்ச்சியான செயல்களை இறைவனே இல்லை என்பது போன்று அவன் வரை கொண்டு செல்பவர் மிகவும் பேரிழந்தவராவார். அவர் மிகவும் விரைவில் அழிக்கப்படுவார். இறைவன் சிறிதும் அவரை பொருட்படுத்துவதில்லை. கூறுகிறார்கள், கண்ணியமானவர்களே, இந்த உலகின் லாஜிக் ஷைத்தானின் மந்திரமே ஆகும். இவ்வுலகின் வெறுமையான தத்துவங்கள் ஒரு இபிலிஸ் ஆகும். வெறும் தர்க்கங்கள் லாஜிக் போன்றவை ஷைத்தானிய காரியங்களாகும். இவை மட்டுமல்ல, அல்லாஹ்வையும் தேட வேண்டும்.
கூறுகிறார்கள், இவை ஈமானிய ஒளியை மிக தூரத்திற்கு விலக்கி விடுகிறது. வெறுமே மந்திரங்களையும் தர்க்க அறிவின்படியும் செல்வீர்கள் என்றால் ஈமானிய ஒளி விலகிவிடும், தூய்மையின்மையை உருவாக்கும், மிக விரைவில் அவரை நாத்திகத்திற்கு அருகில் கொண்டு சேர்க்கும். எனவே அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எளியவர், ஏழைகள் ஆகியோரின் உள்ளத்தை உருவாக்குங்கள். எந்த கூச்சலுமிடாமல் இறை கட்டளையை ஏற்பவராகுங்கள். ஒரு குழந்தை தனது தாயின் பேச்சை கேட்பது போன்று. திருக்குர்ஆனின் போதனைகள் தக்வாவின் மிக உயரிய நிலைக்கு கொண்டு சேர்க்க விரும்புகின்றன. அதன் பக்கம் செவி சாயுங்கள், மேலும் அதற்கு ஏற்ப உங்களை உருவாக்குங்கள். அல்லாஹ் நம்மை ஷைத்தானின் தாக்குதலில் இருந்து தப்புபவராக்குவானாக. இறைவன் முன் குனிந்தவாறு, அவனிடம் உதவி கேட்டவாறு, அவனது கட்டளையின்படி செல்பவர் ஆவோமாக. திருக்குர்ஆனின் போதனையின்படி அமல் செய்பவர் ஆவோமாக. அல்லாஹ் நமக்கு அவனது தேர்ந்தெடுக்கப்பட்டவரை ஒப்புக்கொள்ள வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி செலுத்துவதற்கு வாய்ப்பு தருவானாக. அவர் ஷைத்தானை வெற்றி கொள்ள வேண்டியுள்ளது. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் செய்துள்ள பையத் உடன்படிக்கையின் ஹக்கை நிறைவேற்றியவாறு ஷைத்தானின் ஒவ்வொரு தாக்குதலையும் தோல்வியடைய செய்வோர்களில் இணைவோமாக. அல்லாஹ் நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.